வணக்கங்க. எல்லோரும் குரூப் 4ல் பிஸியாக இருப்பீங்க. குரூப் 4 சம்மந்தமான சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட புக்கில் எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம். பட் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வர சம்ஸ் நம்ம பார்ப்போம். அதில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கேதர் பண்ணுறேன். அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சம்ஸ் நம்ம ஒன்று அப்படியே பார்த்துட்டே வருவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிட் மாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போர்ட் மாஸ் படிச்சிருப்போம். போர்ட் மாஸ் அப்படின்னா ப்ராக்கெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? இங்கே வந்து பிட் மாஸ் அப்படின்னு இப்போ இருக்கிற புக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் ஐனா இண்டிசஸ், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்குற அந்த நம்ம சம்மில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இண்டிசஸ் அப்படின்னா அடுக்குகள். நம்ம பவர் சம்ஸ் வரும்போது அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அடுத்து மல்டிப்ளை, அடுத்து அடிஷன், அடுத்து தான் சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ரூல். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். பாருங்கள், 20 + 8 × 2 + 6 × 3 - 10/5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த பார் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்புறம் 20 ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ 20 + 8 × 2 அப்படியே வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு 6 × 3 இந்த பார் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 6 × 3 வந்து 18 - 10/5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 20 வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு 8 × 2 அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ்ஸு 18 இங்கே இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா? சப்ராக்ஷனாக டிவிஷனாகும் போது டிவைட். ஸோ 10/5 வந்து 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த எல்லாமே அப்படியே வந்திருக்கும் பாருங்கள். ப்ளஸ் இதில் நம்ம 18 - 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு 20 அப்படி இருக்கட்டும். ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுல மல்டிப்ளையாக அடிஷனான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை. ஸோ 8 × 2 16 + 16. ஓகேங்களா? இப்போ 20 ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 20 + 32 52. இப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 52 நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்றது நிறைய ஷார்ட்ஸ் நானும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதனால தான் இந்த சம்மை வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் 6th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சம்ஸும் பார்த்துட்டு வருவோம். ஓகேங்களா? பாருங்கள், விகித சம விதிப்படி கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். அதாவது விகித சம விதிப்படி கோடி உறுப்புகளின் அப்படின்னா கோடி உறுப்பு கொடுத்தாலும் அதோட பெருக்கல் பலனானது சென்ட்ரலில் இருக்கிற நம்பரோட பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜியோனா புவி, மெட்ரான்னா அளவீடு. அதாவது ஜாமெட்ரி அப்படிங்கிறதுக்கான வேர்ட்ஸ் இது. ஜாமெட்ரி அப்படின்னா புவியின் அளவீடு. ஓகேங்களா? இது ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரம் போர்டு. நம்ம கேரம் போர்டு விளையாடுறோம், பார்த்துருக்கீங்களா? அதோட தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டாட்ட பலகை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு 180 டிகிரிக்கும் அதிகமான கோண அளவு தான் வந்து நம்ம பின்வளை கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியும். 90 டிகிரி வந்து செங்கோணம்னு சொல்லுவோம், 180 டிகிரி நேர்கோணம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எலமெண்ட்ஸ் என்ற நூலை எழுதியவர் யூக்ளிட். இது நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. டெட்டுக்கு படிக்கிறவங்களாம் படிச்சிருப்பாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க கணிதவியல் அறிஞர். ஓகேவா? இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்ற நூல் வந்து மொத்தம் 13 தொகுப்பு இருக்குங்க. தகவல் செயலாக்கம் என்ற சொல் 1954 அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்ம 6th புக்கில் 7th புக்கில் தகவல் செயலாக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் புதுசாக இருக்குது இல்லைங்களா? அதை பற்றின தான் இது. அதில் இப்போ தரவுகள் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று முதல் நிலை தரவு, இன்னொன்று வந்து 2ஆம் நிலை தரவு. முதல் நிலை தரவு வந்து நேரடியாக நம்மளே தெரிஞ்சுக்கிறது முதல் நிலை தரவு. 2ஆம் நிலை தரவு வந்து வேறு ஒருத்தவங்க
அதை ரெடி பண்ணி தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச டேட்டாவை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் 2ஆம் நிலை தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவியவர் பிரசாந்த சந்திர மகளனோபிஸ். ஓகேவா? நவீன சுடோகுவை கண்டறிந்தவர் ஹார்வர்ட் காரன்ஸ். 2 இயல் எண்களை கூட்டும்போது ஓர் இயல் எண் கிடைக்கும். அதாவது 2 இயல் எண்ணை கூட்டும்போது வந்து ஒரு இயல் எண் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். 6 ஒரு இயல் எண், 8 ஒரு இயல் எண், 2த்தையும் கூட்டா 14. அதுவும் ஒரு இயல் எண் தானே. இயல் எண்ணா ஒன்றும் இல்லை, ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து இயல் எண்ணு சொல்லுவாங்க. அது இன்ஃபினிட்டி அப்படின்னு நான் போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. 2 இயல் எண்களை பெருக்கும் போது இயல் எண் தான் கிடைக்கும். 2 இயல் எண்ணை பெருக்கினாலும் அவங்க இயல் எண் தான் கிடைக்கும் போது 6ன்றது இயல் எண், 8ன்றது இயல் எண், பெருக்கும் போது 48 கிடைக்கும். அதுவும் ஒரு இயல் எண் இல்லையா. 2 முழு எண்களை கூட்டும்போது முழு எண் கிடைக்கும். 2 முழு எண்ணை கூட்டும்போது முழு எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 முழு எண், 8 முழு எண், 14 முழு எண். கரெக்டாக? முழு எண்ணை என்ன, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே முழு எண். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் முழு எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சப்போஸ் இப்போ முழு எண் அப்படின்னா 0 + 0 அப்படின்னா என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. அப்போ அது ஒரு முழு எண் தானே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 முழு எண்களை பெருக்கும் போது முழு எண் கிடைக்கும். சாரி, இங்கே மல்டிப்ளை போட்டிருக்கணும், நான் ப்ளஸ்ஸே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 4 5 20ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 20ன்றதும் ஒரு முழு எண். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள். ஒரு முழு எண்ணோடு இயல் எண்ணை கூட்டினால் ஒரு இயல் எண் கிடைக்கும். ஒரு முழு எண்ணோடு இயல் எண், இப்போ முழு எண்ணுன்றது 0, இயல் எண்ணுறது 15, கூட்டும்போது நம்மளுக்கு ஒரு இயல் எண் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு இயல் எண்ணை முழு எண்ணோடு பெருக்கும்போது ஒரு முழு எண் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இயல் எண்ணை முழு எண்ணோடு பெருக்கும்போது ஒரு முழு எண் கிடைக்கும். 15 × 0னா 0 தான் வரப்போகுது இல்லையா. 0வோட எந்த நம்பரை பெருக்கினாலும் 0 தான் வரப்போகுது. அப்போனா இந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஒரு முழு எண்ணோட எந்த இயல் எண்ணை பெருக்கினாலும் முழு எண் தான் வரும், இயல் எண் வராது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மில்லியன்னு படிச்சிருப்போம். 10 லட்சத்தை வந்து மில்லியன் அப்படின்னு படிச்சிருப்போம். மில்லியனுக்கு அடுத்த வார்த்தை பில்லியன், அது 10 கோடி. அதுக்கு அடுத்த வார்த்தை ட்ரில்லியன், அதுக்கு அடுத்த வார்த்தை குவாட்ரில்லியன், அதுக்கு அடுத்த வார்த்தை குயின்டில்லியன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்காக இதை போட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம சம்ஸு ஷார்ட்ஸில் வீடியோவில் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா. தமிழும் அப்படியே நம்ம பார்த்துட்டே வருவோம். அடுத்தடுத்து சயின்ஸு சோஷியல் எல்லாமே பார்ப்போம். நன்றி.